திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 10 நாட்களுக்கு மேலாக வெள்ளம் விடியாமல் தேங்கி நிற்பதால் 5000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் அழுகி வருவதாக உழவர்கள் கடும் வேதனையில் இருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவக்குமார் வழங்க நாம் கேட்கலாம். சிவக்குமார், விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு அடுத்தபடியாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து ஒரு வார காலமாக கனமழை என்பது பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே தர்காஸ் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் 10 நாட்களாக மழைநீர் வடியாமல் நெற்பயிர்கள் அழுகியுள்ளது. குறிப்பாக குன்னலூர், கடம்பை விளாகம், பண்ணபோது, வினோபம், பாண்டி, வேப்பஞ்சேரி, கட்டிமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் சுமார் 40 நாள் ஆன சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 10 நாளுக்கு மேலாக மழைநீர் மூழ்கி அழுகியுள்ளது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்து உள்ள நிலையில் கனமழையில் நெற்பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் இதுவரை வந்து பார்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் கடன் பெற்ற நகையை அடகு வைத்து சாகுபடி பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது பெய்த வரும் மழையினால் நெல் பயிர்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல் பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம், வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தி எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சாம், விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.